கோபுரங்கள் சாய்வதில்லை. உங்க மேல கூட தயங்கி தயங்கிதான் பாசம் வச்ச. உன்னை நான் என்னைக்கு கைவிட மாட்டேன். இது உன் மேல சத்தியம் மீரா. அவ என்ன ஒரு கடல் போலவும் மலை போலவும் நம்பிக்கிட்டு இருக்கா. புருஷா, எப்ப வந்த? வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, திடீர்னு வந்து நிக்கிற. என்ன புருஷா அப்படி பாக்குற? என்ன பைத்திய மாதிரி உன் படத்தை வால் ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்கேன்னு பாக்குறியா? நான் பைத்தியம் தான் புருஷா. நான் புருஷன் பைத்தியம். நான் சிவா பைத்தியம். வா உள்ள, இன்னும் காட்டு. பாரு, அந்த பக்கம் பாரு, இங்க பாரு. எல்லா இடத்துலயும் உன்னோட போட்டோ ஒட்டி வச்சிருக்கேன். இன்னொரு இடத்துக்கு காமிக்கிறேன். வா வா. இங்க பாரு புருஷா, வாஷ் பேஷன்ல கூட கண்ணாடிய மறைச்சிட்டு உன் போட்டோ தான் ஒட்டி வச்சிருக்கேன். சரி வா, நான் உனக்கு இன்னொன்னு காட்டுறேன். வா 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 வா. புருஷா, எனக்கு காலையில எழுந்திருச்ச உடனே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. பகல் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ என்னடானா சென்னையில போய் உட்கார்ந்துக்கிற. நான் வேற என்ன பண்ண முடியும்? அதான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி என்னை சுத்தி உன் போட்டோ ஓட்டி வச்சிருக்கேன். ஐயோ, நான் ஒரு முட்டாள். உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு. வா வர்ஷா, உட்காரு உட்காரு. கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன் புருஷா. என் மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை இங்க யாருமே இல்லைன்னு ரொம்ப ஆணவத்துல இருந்த. ஆனா நான் என்னைக்கு உன்னை சென்னை டு செங்கல்பட்டு ஹைவேஸ்ல உன்னை பார்த்தனோ அப்பவே ஆனவெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. என்ன ஆள போற யுவராஜன், ராஜராஜன், யோகராஜன் நீதான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணது நீ ஏதோ என்னோட அத்தை பையன்றதுக்காகலாம் இல்ல. நீ அத்தை பையனா இல்லாம இருந்திருந்தாலும் நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். எங்க இருந்தாலும் தேடி வந்து துரத்தி துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன்னா நீ என் மனசுல விதையா விழுந்துட்ட. விழுந்த வேகத்துக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்துட்ட. அதனாலதான் நீ அத்தை பையனு தெரியறதுக்கு முன்னாடியே நான் என் மனசை இழந்துட்டேன். வர்ஷாவோட விருப்பத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு பயந்து போய்தான் அந்த கடவுளே உன்னை என் அத்தை பையனா கொண்டு வந்து சேர்த்துட்டான். என்ன புருஷா அப்படி பாக்குற? பெருசா படிச்சவன் நாங்களே, மும்பைல நல்ல வேலை பார்த்தவன் நாங்களே, இப்படி பைத்தியமா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? நான் படிப்புல, என்னோட வேலையில எல்லாத்துலயுமே சிங்கம் தான். ஆனா காதல்ல யானை, மத யானை. எல்லா நேரத்திலையும் ஒன்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் புருஷா. தூங்குறப்ப, கண் முழிக்கிறப்போ, குளிக்கிறப்போ 24 மணி நேரமும் அதுல இருக்கிற எல்லா நிமிஷமும் எல்லா செகண்ட்ஸும் ஓ நினைப்பாவே இருக்கு. எங்க ஒரு நிமிஷம் ஒன்னு நினைக்கிறத நிறுத்தினா என் மூச்சு நின்றுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பெத்து பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பெத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன புருஷா இப்படி பாத்துக்கிட்டே இருக்க? வேற ஏதோ பேச வந்தீங்க. உன்னை பேச விடாம நான் பேசிட்டு இருக்கேனா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன். இல்ல,
உன் மனசுல ஏதோ இருக்கு, அது என்னன்னு சொல்லு. இல்ல, நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இங்க பேசுறதுக்கு வெக்கமா இருக்கா புருஷா? நாம வேணும்னா பார்ட்டி அரேஞ்ச் பண்ண இடத்துக்கு போலாமா? அங்க இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க, போலாமா? ஐயோ வெக்கமா? நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிய புருஷா. உன்னை நிறைய ரெடி பண்ணணும் போல இருக்கே. என் கழுத்துல தாலி மட்டும் ஏறட்டும், அதுக்கப்புறம் படிப்படியா மாத்திடுறேன். இன்னும் எனக்கு நல்லா செட் ஆகுற மாதிரி மாத்திடுறேன். வர்ஷா, என்னம்மா? மாப்பிளைக்கு மோர் மட்டும் தான் கொடுத்தேன். ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன். வந்துருவியா? நான் உன்னா சிவபூஜையில கரடி நுழையிற மாதிரி கொஞ்ச நேரம் பேச கூட விட மாட்டியாமா? என்னடி, வீட்டுக்கு வந்த மாப்பிளைய கவனிக்க வேண்டாமா? அதுக்கு தான் கூப்பிட வந்தேன். இதுக்கு போய் கிண்டல் பண்றியே. சரி நீ போ, நாங்க வரோம். மாப்பிள சீக்கிரம் வந்துருங்க, ஸ்நாக்ஸ் ரெடி. புருஷா, நான் உண்மையில ரொம்ப பைத்தியமா இருக்கேனா? அதான் என்னால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அம்மா பயப்படுறாங்க, வேற ஒன்னும் இல்ல. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். புருஷா, ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமலே போற. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது பேசிப்போம். சரி, நான் வரேன். இந்த அக்கௌண்ட் டேலி ஆகலையம்மா? இதுக்கு கிரெடிட் எங்க போட்டிருக்கு? அங்க பாருங்கப்பா. சார், சார். வாங்க கணேசன், வாங்க வாங்க. உட்காருங்க உட்காரு. எப்படி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு நல்ல செய்தியோடையும் வந்திருக்கேன். ஒரு நல்ல வரன் இருந்தா சொல்ல சொன்னீங்க இல்லையா? சூப்பர் வரன். நீங்க எவ்வளவு தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிளைய கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி ஒரு வரனோட வந்திருக்கேன். இத பாருங்களேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு கணேசன். இன்னும் நிச்சயம் பண்ணல? அது இனிமேதான் பண்ணணும். அப்புறம் என்ன, இந்த போட்டோ மட்டும் பாருங்க. ஐடில வேலை பார்க்கறாரு. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்ல, சொத்து 100 கோடி இருக்கும். இருக்கட்டும் கணேசன், அது முதல்ல வைங்க. நான் தான் மாப்பிள்ளை. சரி, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. பிள்ளைய பெத்த மகராசி பிள்ளைய பத்துட்டு தூக்கல தொங்கிட்டா அதுக்கு இவர் தான் காரணம்னு எல்லாரும் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வந்திருக்காரு. இத பாருங்க, ரொம்ப தங்கமான மனசு. உங்க பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமானவர். அது வைரமாவே இருக்கட்டும் கணேசன். முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணமாகாத மாப்பிள்ளைய கொண்டு வாங்கன்னு தானே சொன்னேன். நீங்க என்ன வேற மாதிரி ப்ரொஃபைல்லாம் கொண்டு வரீங்க? சார், உங்க பொண்ணும் கல்யாணம் பண்ணி செகண்ட் ஹேண்டா தானே இருக்காங்க. அதுக்கு அப்படி இப்படின்னு கேரக்டர் உள்ள மாப்பிள்ள தானே கிடைப்பாங்க. பின்ன ஃப்ரெஷ்ஷாவா கிடைப்பாங்க? யோ, வாய முடியா? எதிரி எதிரி அரைஞ்சு பலகெல்லாம் உடைச்சிடுவாங்க. நீ சுமார்மா, சுமார். என்னையா சொன்ன என் பொண்ணை பத்தி? என் பொண்ணை பத்தி என்னையா தெரியும் உனக்கு? தாலி கட்டிக்கிட்டாலே தவிர ஒரு நாள் கூட அவ கல்யாண வாழ்க்கை வாழ தெரியுமா? அவ்வளவு போய் இப்படி ஒரு வார்த்தை பேசுற? இது வா, உன் நாக்கு அறுத்துருவன். ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு தானே எகத்தாளமா அவ பேசுற? இது வரியா, என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட மாப்பிளைய பாத்திருக்கேன் தெரியுமா? டாக்டர் மாப்பிளையா, டாக்டர் மாப்பிளை. அதுவும் புது மாப்பிளை, என் மகளுக்காகவே பிறந்த மாப்பிளையா. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? விழப்போயா, விழப்போ. ஆமா, உங்க மகளுக்காக வானத்துல இருந்து குதிச்சு வர போறாங்களா? மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாரு? டாக்டரா? இப்பெல்லாம் நிறைய பேரு என்ன பண்றாங்க தெரியுமா? இது மாதிரி கல்யாணம் ஆகி புருஷன் இழந்த பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி 2 மாசம் வாழ்ந்துட்டு கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கானுங்க. இல்லாட்டி டாக்டருக்கு படிச்சவன் எதுக்கு வாழா வெட்டியை கட்ட போறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவனுக்கு என்ன தலையெழுத்தா? கட்டி வைங்க, கட்டி வைங்க, நல்லா கட்டி வைங்க. எண்ணி 60 நாள்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து உங்க பொண்ணு நிக்கல, என் பேரு கணேசன் இல்ல. ஏய், யார பார்த்து என்ன வார்த்தையா பேசுற? ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா ராஸ்கல். என் மாப்பிளைய பாத்திருக்கியாடா நீ? என் மாப்பிளைய பாத்திருக்கியா? வாய்க்கு வந்தபடி பேசுற? டேய், உன்னை அடிச்ச கொன்னுடுவேன்டா. டேய், என்னடா? அப்பா, அப்பா, விடுமா, விடுங்கப்பா. ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காரு. இவர் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. விடுங்கப்பா. என்னமா இவன்? பாஸ்கரே, வீட்டுக்கு வந்தவன அவமானப்படுத்தி அனுப்புறல, உன் புள்ளைய அவன் ஏமாத்தி தெருவுல விட்டுட்டு போவான். அப்ப பாரு
என்ன தேடி நீ வருவ. டேய் வருவேன்டா வருவேன். ஏய் அருவாள் எடுத்துட்டு வருவேன்டா. என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய் விடியா, விடியா வரல. யார் வீட்டுக்கு வந்து என்ன வார்த்தை பேசுற? இன்னொரு தடவை நீங்க பார்த்தேன். ஐயோ அப்பா என்ன வார்த்தை பேச நீங்க போறாங்க? வாங்கப்பா. நீ தெருவுக்கு வரியா? இடுவாடா போற நீ. ஐயோ. ஏய் பிரச்சனை வேண்டாம் வாங்கப்பா வாங்க விடுங்க உட்காருங்க. டென்ஷன் ஆகாதீங்கப்பா. என்னம்மா என்ன வார்த்தை பேசிட்டு போறான்? இடியட். எப்படி எல்லாம் பேசிட்டான். நம்ம சிவா பத்தி பேசுறான். அப்படியே என் ரத்தம் கொதிக்குதுமா. அவனை அப்படியே வெட்டி இருக்கணும். அவனை விடுங்கப்பா. அவனே ஒரு புரோக்கர். கமிஷன் வாங்கலான்னு நினைச்சான். அது கிடைக்காம போன வயத்தறிச்சல்ல ஏதேதோ பேசிட்டு போறான். அவனை போய் நம்ம மாப்பிள்ளை பத்தி என்ன வார்த்தை பேசுறான் அவன்? சிவா என்ன உன்னை விட்டுட்டு போயிடுவாரா? இவன் வீட்டு வாசல்ல போய் நான் நிப்பணும். இவன் வீட்டு வாசல்ல போய் நிப்பேன். எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. ஏமா சிவா நல்ல மாப்பிள்ளை தானம்மா? நான் நல்ல மாப்பிள்ளை தானே உனக்கு பார்த்திருக்கேன். அப்பா என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? சிவா தங்கம்பா. புடம் போட்டு தங்கம். கள்ள கப்படம்னு எதுவுமே அவர்கிட்ட இல்ல. எவ்வளவு அன்பான குணம். எத்தனை பேருக்கு உதவியா இருக்காரு. உலகம் முழுக்க தேடினாலும் அவரை மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. அவரு என்ன எவ்வளவு நேசிக்கிறாருன்னு தெரியுமா? இப்ப அவர் போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. ஆனா அவருக்கு ஆபத்துன்னு நினைச்சு பதறி போய் நான் அங்க போனேன். அங்க போனப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தை இன்னும் என் மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்னம்மா சொன்னாரு? சிவா என்ன சொன்னாரு? ஏம்மா சிவா அப்படியே அவங்ககிட்ட சொன்னாரு? 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உனக்கு புருஷன், நீதான் எனக்கு மனைவி அப்படின்னு நான் சொன்னாரு. இது போதுமா? எது வந்தாலும் நான் சமாளிப்பேன். பாரு நீ வேணா பாரு, எது வந்தாலும் வரட்டும், நான் சமாளிப்பேன். அப்பா நீங்க டயர்டா இருப்பீங்க, குடிக்க தண்ணி எடுத்துட்டு நோ வாங்க. நோ 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 தண்ணி எல்லாம் வேண்டாம். நல்ல ஸ்வீட்டா பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வா. பால் பாயசம். போ, போ. மீரா சிவா, மீரா சிவா. ஏய் நம்ம வர்ஷாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இத்தனை வருஷம் காட்டு பறவையா வாழ்ந்து சுத்திட்டு இருந்த நம்ம வர்ஷாக்கு இப்ப கால் கட்டு போட்டாச்சு. கால் கட்டு வர்ஷாக்கல்ல வர்ஷாவோட உட்பிக்கா. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதை முன்னிட்டு எங்கள் தோழி வர்ஷா எங்களுக்காக ஒரு நடனம் ஆடுவார். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஆடுப்பா. ஆடு வர்ஷா. ஆடு. நான் ஆட மாட்டேன். என்னால முடியாது. ஒரு நிமிஷம். ஓகேடா. ஹாய். ஹாய் சந்திரம். ஹலோ. ஹாய். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். வர்ஷா, சிவாவும் பிரியாவும் வந்திருக்காங்க. அப்படியா? கொஞ்சம் வா. ஏய் என்னோட உட்பி வந்தாச்சு. எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. ஹாய் சிவா. ஹாய். ஹாய் தினேஷ். ஹாய். ஹாய். வர்ஷாவோட உட்பி வந்திருக்காங்க, எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சிவா, மை உட்பி, என்னோட செல்ல புருஷா. ஏ வர்ஷா, என்ன இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள புருஷா புருஷாங்கற? தாலி கட்டலனா என்னடி?
அவர் என்னோட புருஷன்தான். என்னைக்கு அவரை முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே இவர்தான் என் புருஷன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த செகண்ட்ல இருந்தே இவர்தான் என்னோட செல்ல புருஷன். இந்த வருஷம் முடிவு பண்ணிட்டா வேற யாரும் அதை மாத்த முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்துரு, பிரியா, சிவா, வர்ஷா 2 பேரும் 2 ஜோடியும் லவ் பண்றாங்க நமக்கு தெரியும். இப்போ அவங்க 2 பேரும் எவ்வளவு டீப்பா லவ் பண்றாங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எவ்வளவு லவ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு முத்தம் கொடுத்து தெரிவிக்க போறாங்க. இப்போ நம்ம முதல்ல ஜூனியர் லெவல்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல் முத்தம் சந்துரு பிரியாவுக்கு கொடுக்க போறாரு. என்- ஆ. சந்துரு, வேண்டாம் சந்துரு, இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் கம்பல் பண்றாங்க, நான் என்ன பண்றது? என்னடா? ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஆன். என்ன சந்துரு? ஹே பிரியா, இப்ப நீ முத்தம் கொடு. இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. இல்ல, வேண்டாம். கொடுங்க பிரியா, கொடுங்க. இப்போ சீனியர் லெவல் நம்ம வர்ஷாவும் சிவாவும் கிஸ் பண்ணிக்கணும். வர்ஷா ப்ளீஸ். திரும்புங்க ப்ரோ. மச்சான் ப்ளீஸ் திரும்புடா. ப்ரோ நீங்க தான் கிட்ட போடுவோம். கொடிய விடுறா. என்ன பிரியா அது? தெரியல சந்துரு. ஓ வர்ஷா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் போய் பேசி அவனை கூட்டிட்டு வரேன். சாரி. வர்ஷா, நான் என்னன்னு பாக்குறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பேசு. அண்ணா, ஏன் அப்படி பண்ண? சிவா, பார்ட்டின்னு தெரிஞ்சுதானே வந்த. ஆட்டம் பாட்டம் எல்லாம் இங்க இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இங்க வந்து இப்படி நடந்துட்டா என்னடா அர்த்தம்? டேய், எனக்கும் அதெல்லாம் இருக்குன்னு தெரியும். என்ன நார்மலா தானே இன்வைட் பண்ணீங்க. இங்க வந்து கட்டிப்பிடி முத்தம் கொடுங்கன்னு சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பார்ட்டிக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். டேய் சிவா, இது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கான பார்ட்டி. அதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதானே செய்யும். ஒரு முத்தம் கொடுக்கறதுல என்னடா இருக்கு? இதை போய் இவ்வளவு சென்சிட்டிவா எடுத்துக்கிற? இதை பாரு, எனக்கு சில எத்திக்ஸ் டீசன்சிலாம் இருக்கு. என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. சிவா, இதை பாரு, உனக்கு இதுல இஷ்டம் இருக்கு இல்லைங்கிறதுல விஷயம் இல்ல. நம்ம பிரியாவோட வாழ்க்கையே இந்த கல்யாணத்துல தான் இருக்கு. வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை உடைச்ச கதையா நீ என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி உதறி தள்ளிட்டு வந்துட்டா பிரியாவோட கல்யாணம் நடக்குமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அவ கல்யாணத்துக்கு ஏதாவது தடை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க அம்மா நிம்மதியா இருப்பாங்களாடா? புரியாம பண்ணிட்டு இருக்கியேடா. போடா போ, போய் அவகிட்ட சாரி கேளு. சிவா, இத பாரு, உன்னோட மனசாட்சி அதெல்லாம் பிரியா கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் தூக்கி ஓரமா வச்சிடு. சின்ன வயசுல இருந்தே உன் குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்க. இதுவும் உன் குடும்பத்துக்காக நீ பண்ற தியாகம் தான்டா. போடா போ, பேசாம போய் அவகிட்ட சாரி கேளு. ப்ளீஸ்டா. ஐம் சாரி வர்ஷா.
நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. நான் பண்ணது தப்பு தான். ஐம் சாரி கைஸ். சாரி. வர்ஷா, நீ தப்பா எடுத்துக்காத. அவன் இது வரைக்கும் படிப்பு வேலைன்னு அப்படியே இருந்துட்டான். அவன் மெடிக்கல் காலேஜ்லாம் படிச்சும் கூட இந்த மாதிரி பார்ட்டி கேட்டுன்னு எதுவுமே அட்டென்ட் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் வேற. அதனால எல்லாரும் முத்தம் கொடுக்குறோன்னு சொன்ன உடனே கையை உதறிட்டு வேலைக்கு போயிட்டான். வேற எந்த காரணமும் இல்லை. ப்ளீஸ் அவனை மன்னிச்சிடு. இதான் காரணமா? நான் ஏதேதோ நினைச்சு ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டேன். புருஷா, நீங்க இவ்ளோ சாஃப்டா, இவ்ளோ வெக்கப்படுவீங்களா? இவ்ளோ கூச்சமா உங்களுக்கு? இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா இருக்கீங்களே. உங்களை நான் ரொம்ப சரி பண்ண வேண்டியது இருக்கும் போல இருக்கே. கவலைப்படாதீங்க, இந்த வருஷா கிட்ட வந்துட்டீங்கல்ல, எல்லாமே சரியாயிடும். எனக்கு வர்ஷாவை பிடிக்கல. போதுமா? ஹாய் சார். மீராவை தான் காதலிக்கிறேன்னு சொல்ல போறேன். மீரா மட்டும் இல்லைன்னு வையேன், என்னால வாழவே முடியாது. நான் உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி பத்திரமா வெளியில கொண்டு வந்துடுறேன்.